People's this I am Reni Philip இல்ல இது ஜெனி அமலூர்பம் ரெனி பிலிப்போட சிஸ்டர். இன்னைக்கு என்னுடைய பர்த்டே, அதான் ஸ்பெஷல் வீடியோ vlog. இப்போதான் நான் எந்திரிச்சேன். என் ஃபேமிலி எனக்காக சர்ப்ரைசஸ்லாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க, என்னன்னு தெரியல. ஆனால் இப்படி பேசினா நல்லா இருக்காது, அதனால் ஃபர்ஸ்ட் நான் குளிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட எனர்ஜெட்டிக்காக பேசுகிறேன். வெல்கம் பேக். நான் இப்போ குளிச்சுட்டு வந்துட்டேன். என் தலையை குளிச்சிருந்தனால ரொம்ப இதுவாக இருக்குது. ட்ரை ஆனோடனே பார்க்க நல்லாயிருக்கும். இப்போது எங்கள் அம்மா என்னை பீட்ஸா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1/2 hourக்குள்ளே வரும். அது வரைக்கும் நான் நெயில் பாலிஷ் போட போகிறேன். பிங்க் கலரில் பார்க்குற நல்லாயிருக்கும். இப்போ நான் நெயில் பாலிஷ் போட்டு முடிச்சிட்டேன். பீட்ஸாவும் வந்துச்சு. இதுதான் என் கலர். பீட்ஸாவும் காட்டிடுறேன். டொமினோஸ்லேருந்து பீட்ஸா வந்திருக்கு. புது ஃப்ளேவர் போல் இருக்குது. அது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு அப்புறம் சொல்கிறேன். இந்த பீட்ஸா பேர் என்னன்னு தெரியல, மறந்து போயிடுச்சு. ஆனால் அம்மா வாங்கி கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூம்மா. நான் இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போது பார்சல் வந்திருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வந்திருக்குது. என் சித்தி தான் அனுப்பிச்சி விட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு நிறைய ப்ரஷ்ஷஸ் இருக்குது, எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு, எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுறதுக்கு. அப்புறம் இது ஒரு மேக்கப் பேகு, எல்லா ஐட்டமும் அதில் வச்சுக்கலாம். இது யூஸ் பண்ண இதுவும் இருக்கலாம், என்னன்னு தெரியல. அப்புறம் இது ரினே ஒரு கம்பெனி லிப்ஸ்டிக்கு. அது நான் கேள்விப்படாத ஐட்டம், ஆனால் இருந்தாலும் நான் அப்படி யூஸ் பண்ணுறேன். இதில் 5 லிப்ஸ்டிக்ஸ் இருக்குது ஒரே இதில். ஸோ ஐ ஹோப் எனக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் என் கலருக்கு. Later that same evening. இப்போ நான் புது ட்ரெஸ் போட்டிருக்கேன், சுடிதாரு. இப்போ நானும் அண்ணனும் கோயிலுக்கு போயிட்டு போக போகிறோம். அதுக்கப்புறமா கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் எங்கன்னு தெரியல. வணக்கம் பீப்பிள்ஸ், ஐ அம் ரெனி பிலிப். ரெனி பிலிப்பும் திரும்பி வந்துட்டா. இனிமேட்டுக்கு அவனோட தான் எல்லாம் சுற்றுல. ஸோ அப்புறம் வரேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, ப்ரேயும் பண்ணியாச்சு. அவங்க மாஸ் ஓடிட்டு என்னால் இப்போ அதை அட்டன் பண்ண முடியாது. இப்போ நாங்கள் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரோம். இப்போ நாங்கள் சிக்னலில் இருக்கிறோம். இப்போ ஊர் சுற்றி காட்டுறேன்னா இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியல. வேணானே நீங்கள் போய் கேளுங்க. அது சர்ப்ரைஸ். அதே சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டான். இனிமேல் நாங்கள் மேப் போட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் எங்கே கண்ணு தெரியல எங்கே போகிறாங்க, அதனால் இப்போ ஓகே. இப்போ சர்ச் முடிச்சுட்டு நானும் ஜெனியும் ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலாக ஜெனிக்கு இப்போ கிஃப்ட் வாங்க வந்திருக்கோம். ஸோ அந்த கடை வந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ ஜெனிக்கு அங்கே தான் ஒரு கிஃப்ட் வாங்க போகிறோம். எனக்கு தெரியல. ஆமாம். முதல்ல செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு அண்ணன் தான் பார்க்கலாம், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது போல இருக்குது. ஆனால் இது நீட்டாக ஒரு அர்த்தம் இருக்குது, அதனால இது எனக்கும் நல்லா இருக்குது, ஃபீலாக இருக்குது. இப்போது கேஎஃப்சிக்கு வந்திருக்கோம். அங்கே எனக்கு ஒரு நல்லா சிக்கன் ரோல் வாங்கி கொடுக்க போகிறேன். இப்போ தான் ஆடில் பார்த்தேன், நல்லாயிருக்கும்னு தோணுது. க்ரௌடாக இருக்குது, நீங்கள் வாங்க முடியுமான்னு தெரியல. கேக் ஷாப்பில் இருக்கும். எனக்கு கேக் வாங்கணும். என்னை வச்சு கேக் செலக்ட் பண்ணிகிட்ருக்கான். சாக்லேட் ட்ரஃபிள் செம்மையாக இருக்கும், எப்போவுமே அதுதான் சாப்பிடுது. அதனால் இப்போது நேம் தான் எழுதிட்டுருக்காங்க. ஓகே, ஜெனிக்கும் கேக் வாங்கியாச்சு. பர்த்டே கேர்ளை வச்சு பர்த்டே கேர்ளுக்கு பிடிச்ச மாதிரி கேக் வாங்கியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது வந்து இப்போ ஒன்று கேட்டிருக்கா, ஐஸ்கிரீம் தான் கேட்டிருக்கா. அந்த ஐஸ்கிரீம் தான் 2-3 கடையில் தேடி பார்த்தோம், காணோம். ஸோ அப்படியே தேடுதல் ஆரம்பிச்சிருக்கு, எப்படியாவது வாங்கி கொடுத்துடலான்னு இருக்கேன். ஓகே, இப்போ ஐபாக்கு கடையில் நிற்கிறோம். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், மேக்னம் கிடைக்கல, அதனால் இந்த ஐபாக்கோவே கிடச்சிருக்கு. சாக்லேட் வாங்கியிருக்கேன் வித் ப்ரௌனி, செம்மையாக இருக்கும்.
ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு, கேக்கும் வெட்டியாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இதான் அண்ணன் போட்ட மோதிரம், ஹார்ட் பீட் அடிக்கிற மாதிரி. அந்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் அதுலேயே வந்துடும். ஆக்சுவலி அண்ணனால தான் எல்லாமே பாசிபிளாக இருந்துச்சு. அவங்க வரலன்னா எல்லாமே நான் மிஸ் பண்ணியிருந்திருப்பேன். தேங்க்யூண்ணே, இது எல்லாமே எனக்கு பண்ணதுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குது, ரொம்ப டயர்டாகவும் இருக்குது. எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான், கேஎஃப்சிலேருந்து நார்மல் சாப்பாடு வரைக்கும். அது அம்மாவும் பண்ணியிருந்தாங்க. அம்மாவும் வாஸ் பார்ட் ஆஃப் இட். அப்புறம் இதுக்கு முன்னாடி டிரைவிங் பண்ணியிருந்தேன், ஸ்கூட்டியில் டிரைவ். அது எனக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். The next morning. வெல்கம் பேக் வியூவர்ஸ். நேற்று என் பர்த்டே முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் நேற்று எல்லாமே பண்ணேன். என் பர்த்டே ஈவினிங்லேருந்து தான் ஆரம்பிச்சுது. ஏன்னா மற்றபடிலாம் ரெகுலர் டே மாதிரி தான் போர் அடிச்சுது. நாங்கள் வெளில ஊர் சுற்றி பார்த்தோம். எனக்கு தேவையானதெல்லாம் என் அண்ணன் வாங்கி கொடுத்தான். அப்புறம் நான் நிறையவே சாப்பிட்டேன். சிக்கன் ரோலு, தோசை, சாம்பார், அப்புறம் கேக்கு, ஐஸ்கிரீமு, ப்ரௌனி எல்லாம் ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணேன். என் டேவை நல்லா பர்த்டே மாதிரி ஆக்கி விட்டதே என் பேரண்ட்ஸும் அண்ணனும் தான். அவங்களுக்கு தான் நான் தேங்க் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அவங்க இல்லைன்னா என் பர்த்டேவே போரிங்காக இருந்திருக்கும். அப்புறம் நான் தான் ரொம்ப வருத்தப்பட வேண்டியது இருக்குது. ஆனால் என் ஈவினிங்கில் தான் என் பர்த்டேவே ஆரம்பிச்சுது. ஸோ தேங்க்யூ அண்ணன், தேங்க்யூ மம்மி டாடி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் என் பர்த்டேவை ஸ்பெஷல் ஆக்கினதுக்கு. மற்றபடி நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். டிரைவிங் போனேன், ஊர் சுற்றி பார்த்தேன், நல்லா சாப்பிட்டேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.